இப்போ நம்ம புது சாமந்தி நட போகிறோம். புது சாமந்தி செடி வாங்கினீங்கன்னா நல்லா வளர்கிறதுக்கு இப்போ நான் நட்டு காமிக்கிறேன். நீங்கள் அதே போல் நட்டிங்கன்னா சூப்பராக சாமந்தி செடி வளரும். ஏற்கனவே க்ரீன் கலர் சாமந்தி, ஒயிட் கலர் சாமந்தியெல்லாம் நட்டு காமிச்சிருக்கேன். அது இப்போ இங்கே கொண்டு வரல, அப்புறமா நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோ வைக்கிறேன். இப்போ பாருங்கள், இது எல்லோ கலர் சாமந்தி பாருங்கள், அழகாக இருக்குது. இது ரொம்ப நாளாக கவரில் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் அதுக்குன்ட்டு வச்சா நம்ம மேலே கொக்கோ பீட்டு கொஞ்சம் கொட்டியெல்லாம் விடணும். எதுவுமே செய்யலை, வாங்கினதுலேருந்து அப்படியே தான் இருக்குது. அதனால நம்ம சீக்கிரமாக மாற்றிடலாம்னு சொல்லிட்டு இது போல் கவர்லேருந்து தனியாக பிரித்து எடுத்துன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் தண்ணியில் இறக்கி வச்சுட்டு பாதி மண் ஊறி தனியாக வர மாதிரி செடி வச்சுக்கிட்டு பாதி மண்ணோடு நீங்கள் நடலாம். அப்படியே நட்டுக்கலாம். நான் லைட்டாக கையில் எடுத்து விடுறேன். சாமந்தி செடி நம்ம நடும்போது இது போல் எடுத்து விட்டால் தான் நல்லது. அப்படியே தூக்கி கவர்லேருந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கிடக்கூடாது. இப்படியே டைட்டாக இருக்கும் சைடில். நம்ம கொஞ்சம் வேர் லூஸ் பண்ணிவிட்டு நட்டால் தான் நல்லது. ஆனால் நான் இப்போ கொஞ்சம் கொக்கோ பீட்டு முக்கால்வாசி கொஞ்சம் கால் பங்கு சாயில் இருக்கிற போல் நான் பார்த்துக்கிறேன். அது போல் தான் நான் நட போகிறேன். இந்த அளவுக்கு பாருங்கள், பாதி வேர் தெரியுது. இது போல் தான் நம்ம இறக்க போகிறோம். பாதி தொட்டி அளவுக்கு நான் கொக்கோ பீட் எடுத்துருக்கிறேன். நம்ம நல்லா அலசி பிழிஞ்சிட்டு கொண்டு வந்திருக்கேன். நான் காயெல்லாம் வைக்கல, நான் அப்படியே தான் நடுறேன். நான் எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி தான் நடுறேன் செடி. எதுவும் ஆகலை, செடி நல்லா தான் வளருது. காய வச்சு அதெல்லாம் மண் இருந்தால் தான் உங்களுக்கு மண்ணில் பூச்சிங்கெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. இதில் கொக்கோ பீட்லலாம் எந்த இதுவும் இருக்காது. நம்ம நல்லா அலசி நிறைய தண்ணி விட்டு பிழிஞ்சிட்டு கொண்டு வந்துடலாம், நட்டுடலாம் அப்படியே. இப்போ இது போல் நம்ம கால் பங்கு பாருங்கள், கால் பங்கு கொக்கோ பீட் போட்டிருக்கோம். அடியில் இது போல் கொஞ்சமாக ஆனியன் பீஸ் போடணும். அப்புறம் ஹோல்ஸ் இருக்கும். இந்த தொட்டிங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஹோல்ஸாக இருக்கும். அதனால் நான் எதுவும் அடைக்காமல் வெறும் கொக்கோ பீட் அப்படியே போட்டு வச்சுருக்கிறேன். இது போல் வெங்காயம் தோல் போட்டுட்டு மேலே கொக்கோ பீட் போடணும். நல்லா கவர் பண்ணுற போல் மணல் கலந்தா போல் மண் கொஞ்சமாக இது போல் அந்த கொக்கோ பீட்டுக்கு மேலே போட்டு வைக்கணும். இந்த சாமந்தி பிளான்ட் இது போல் ஹைட்டு பார்த்துட்டு நம்ம செடி நட்டுக்கிறோம். இது போல் போட்டுட்டு பாருங்கள், இந்த தொட்டிக்குள் இந்த சாயில் தான், இந்த செடியோட சாயிலே இதில் கலந்து விடுறேன். இது போல் சாயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே சாயில் மணல் கலந்துக்குங்க. கொஞ்சம் போல் இருந்ததுன்னா இது போல் மேல் பாகத்தில் போடணும். சைடில் கொஞ்சமாக பிளான்ட்டில் இது போல் நீக்கி விடணும். மேல் பாகத்தில் கூட அதிகமாக செய்யாதீங்க. ரோஸ்க்கு எடுக்கிற போல் கொஞ்சம் போல் எடுத்தால் போதும். இது போல் நம்ம திருப்பி இந்த கொக்கோ பீட் எடுத்து மூடி வச்சிடணும். பாருங்கள், இது மணல் கொக்கோ பீட்டு மூணுமே கலந்திருக்கும். மேல் பாகத்தில் இது போல் நான் நிறைய மணல் இருக்கிற போல் போட்டுக்கிறேன். மண்ணோடு தான் இருக்குது கொக்கோ பீட்டு, மணல் அது போல் இருக்குது சேர்ந்து. மேல் பாகத்தில் எதுக்காகனா, இப்போ நல்லா வேர் சுற்றி வரும்போது வளரும்போது பிளான்ட்டு கிரிசாண்டிமம் பிளான்ட்டுக்கு இது போல் தான் போடணும். நல்லா வேர் சுற்றி வரும்போது சின்ன சின்ன கண்ணுங்கள்லாம் எழும்பி வரும். சில டைமில் சீக்கிரமாகவே வரும். அது போல் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக கண் வர்றதுக்கு சொல்கிறேன். வேரும் நல்லா சுற்றி வரும். அது போல் நீங்கள் மண் ரெடி பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா மேல் பாகத்தில் நட்ட உடனே நீங்கள் வெயிலில் வைக்கக்கூடாது.
இது போல் நட்ட உடனே சன்லைட்டில் வச்சுட்டிங்கன்னா காஞ்சிடும் செடி சாமந்தி. காயாமல் இருக்கணும்னா நட்ட உடனே ஒரு 2 days வந்து நிழலில் வச்சுக்கோங்க. இப்போ உடனே ஃபெர்டிலைசர் கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம், ஒன்றும் செய்யாது. ஏன்னா இங்கே மண் வந்து பாதி மண் டைட்டாக தான் இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். இப்போ ரைஸ் வாட்டர் நான் ஏற்கனவே வச்சுருக்கிறேன், புளிச்சுது. இது போல் வந்து 2 கிளாஸ் வாட்டரில் 1/4 கிளாஸ் ரைஸ் வாட்டர் வந்து நல்லா கலந்து நல்லா ஷேக் பண்ணிட்டு ஊற்றணும் செடிக்கு. இதில் வந்து கொஞ்சம் நான் 1 ஸ்பூன் வந்து தயிர் ஊற்றிருக்கிறேன் ரைஸ் வாட்டரில். கர்டு ஊற்றலனால பரவாயில்ல, நீங்கள் வெறும் ரைஸ் வாட்டர் கூட புளிக்க வச்சு கொடுக்கலாம். ஏன்னா என்னென்ன கொடுக்குறோன்னு சொல்கிறது, எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறது. இது போல் கொடுத்திங்கன்னா சூப்பராக வந்து சாமந்தி செடி வளரும். ஆனால் இப்போ நட்ட உடனே நல்லா தான் வைக்கணும். செடி ஃப்ரெஷ்ஷான உடனே இப்போ நட்ட அதிர்ச்சியில் இருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் சாயங்காலமாக, இப்போ காலையில் நடுறோம், சாயங்காலத்துக்கெலாம் வந்து ஃப்ரெஷ் ஆகும் பிளான்ட்டு. அது வரைக்கும் கொஞ்சம் சோகமாக தான் இருக்கும், ஏன்னா நட்ட உடனே அதிர்ச்சியாக இருக்கும். அது போல் தான் புது செடி நடும்போது செடி வந்து நட்ட உடனே அதிர்ச்சியில் வந்து கொஞ்சம் சோகமாக தெரியும். அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் நேரம் கழித்து அது ஃப்ரெஷ் ஆகிடும் பிளான்ட்டு. சூப்பராக வளர ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து ஆனியன் பீல்ஸ் வாட்டர் வந்து கீழே நான் மண்ணில் போட்டிருக்கேன், வளரும்போது நல்லதுன்னு சொல்லிட்டு. மேலே வந்து ரைஸ் வாட்டரு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஆனியன் பீல்ஸ் வாட்டர் கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம். ஆனால் நான் ரைஸ் வாட்டர் தான் ஊற்றுறேன் ஃபஸ்ட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் நல்லதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா NPK இருக்கும், அதுக்காக நான் வந்து இது போல் ரைஸ் வாட்டர் கொடுத்துட்றது. இது போல் சாமந்தி செடி நட்டிங்கன்னா சூப்பராக வளரும். சாமந்தி செடிக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த காஞ்சி போன லீஃப் அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் பிளான்ட்டு. நான் ரொம்ப நாளாக அப்படியே வச்சுருந்தேன், அதுக்காக இப்போ வந்து நான் எதுவும் பண்ணாமல் அப்படியே நட்டுட்டேன். நான் அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் பிளான்ட்டு சாமந்தி செடி. இந்த சாமந்தி செடி நட்டதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து இந்த பூவெல்லாம் பூக்க மாட்டேங்குது, இந்த மொட்டு வந்து கருப்பாகுது அப்படின்னா நீங்கள் வந்து அலுவீரா தண்ணி ஊற்றணும். ஏற்கனவே மிக்ஸி கப்பில் அரைச்சி ஊற்றலாம் தண்ணின்னு சொல்லியிருக்கிற அலுவீரா தண்ணி. அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு கூட மேல் பாகத்தில் போட்டுட்டு கொக்கோபீட்டோ இல்லை ரிவர் சாண்டோ வந்து கவர் பண்ணி வச்சிடணும் தெரியாதபடி. டெய்லி தண்ணி ஊற்றினா சரியாக போயிடும். நீங்கள் வந்து எக்கு வந்து பாயில் பண்ண வாட்டர் கூட கொடுக்கலாம், ரொம்ப சாமந்தி செடி நல்லா வளரும். நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த உரம் கொடுத்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் போல தான் கொடுக்கணும், அதிகமாக கொடுக்கக்கூடாது சாமந்தி செடிக்கு. இப்போ இதிலே பாருங்கள், நம்ம வாங்கின செடியிலே வந்து சில மொட்டு வந்து சரியில்லை. அந்த மொட்டெல்லாம் நம்ம முன்னாடியே கட் பண்ணி விட்டுடணும், அப்போ தான் நல்லது சாமந்தி செடிக்கு. பாருங்கள், இந்த மொட்டு கூட சரியில்லை, இந்த மொட்டும் நம்ம கட் பண்ணிக்குவோம். இது போல் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு செடி நல்லா வச்சுக்கணும். இது போல் புதுசாக சாமந்தி வாங்கினீங்கன்னா இது போல் நட்டு பாருங்கள். நான் சொன்னதெல்லாம் செஞ்சு பராமரிச்சிங்கன்னா சாமந்தி செடி சூப்பராக பூக்கள் பூக்கும். இந்த வீடியோவில் தான், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.